டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் மிக முக்கியமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை இளமையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும், அறிவோடு இருக்க வேண்டும். இதுதான் இளைய தலைமுறைக்கும் இருக்குது. ஏன் 60 வயதை கடந்தவர்களுக்கும் இந்த ஆசை இல்லாமல் இல்லை. இதற்கு எளிய வழிமுறைகள் தான் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கொடுக்கலாம். 6 வயசுக்கு பிறகே நான் சொல்கிற குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். திரிப்பழம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூன்றுமே நீங்கள் தனித்தனியாக சித்த மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் எல்லாம் ஒரே அளவு, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்று வாங்கி உள்ளே இருக்கிற அந்த விதையை நீக்கிடணும். சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்து தனித்தனியாக என்ன பண்ணணும், ஒரே எடையாக நிறுத்து தனித்தனியாக அரைச்சி அதற்கு பிறகு ஒன்றா கலந்து வச்சுக்கணும். சளிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப மைன்யூட் பவுடராக நீங்கள் அதை அரைச்சி சளிச்சு ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குங்க. காலையில் இரவு 2 வேளை வயசுக்கு தக்கவாறு 6 வயசுக்கு பிறகு 15 வயது வரை பார்த்திங்கன்னா 1 கிராம் எடுத்து தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு கொடுக்கலாம். 15 வயதுக்கு பிறகு எல்லாருமே 2 கிராம் எடுத்து தேனில் கலந்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் சாப்பிடலாம். இது ஒரு குறிப்பு. இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு அமுக்கரா சூரணம். அந்த அமுக்கரா சூரணத்தில் 7 விதமான மூலப்பொருட்கள். அமுக்கரா கிழங்கு, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், கிராம்பு, சிறுநாகப்பூ, இந்த 7 மூலப்பொருட்கள் கலந்த இந்த அமுக்கரா சூரணத்தை திரிபலா சூரணம் போலவே காலையில் குழந்தைங்களுக்கு 6லிருந்து 15 வயது வரை 1 கிராம் எடுத்து தேனில் கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு 15 வயதுக்கு மேலே 2 கிராம் எடுத்து தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு காலை இரவு நீங்கள் ரெண்டையுமே திரிபலாவும் அமுக்கராவும் தேனில் கலந்து கொடுத்தீங்கன்னா காயக்கற்பமாக, காயம் அப்படின்னா இந்த உடம்பு, கற்பம் அப்படின்னு சொன்னால் நரை, திரை, திரை அப்படின்னா தோல் சுருக்கம், மூப்பு அப்படின்னா வயது, பீனின்னா நோய், சாவுன்னா மரணம், இது வராமல் தடுக்கக்கூடியதாக காயக்கற்பம் என்று சொல்வார்கள். காயம் என்ற உடலை கற்பமாக, அதாவது நரை, திரை, மூப்பு, பிணி வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த திரிபலாவுக்கும் இருக்கிறது, அமுக்கராவுக்கும் இருக்கிறது. அதனால தான் இளமை, அழகு, ஆயுள், ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த காயகற்ப உணவுப் பொருட்கள். இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. ஆங்கில மருந்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அறுவை மருத்துவம் செய்திருந்தாலும் சரி, எந்த சிகிச்சையில் நீங்கள் இருந்தாலும் மருந்தில்லாத உணவுப் பொருட்களை கொண்டே செய்யப்படுகின்ற இந்த திரிபலா சூரணம், அமுக்கரா சூரணம், இதில் மாத்திரையும் இருக்குது. திரிபலா மாத்திரையாக இருந்தால் காலையில் 1 மாத்திரை, இரவு 1 மாத்திரை, 15 வயதுக்குள்ளே, 6லிருந்து 15 வயதுக்குள்ளே. 15 வயதுக்கு மேலே காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை. அதே போல் அமுக்கரா மாத்திரையும் 1 மாத்திரை குழந்தைங்களுக்கு, அதாவது 6லிருந்து 15 வரை 1 மாத்திரை, 15 வயதுக்கு மேலே 2 மாத்திரை. ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் இதை தொடர்ந்து எந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இதை தொடர்ந்து எடுக்கலாம். ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் சரி, இதய நோயாளிகளாக இருந்தாலும் சரி, உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும், அவர்களும் இதை பயன்படுத்தலாம். அதே போல் கண் பார்வை குறைபாடு ஏற்படாமல் இருப்பதற்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மூட்டு வலி வராமல் இருப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக காயகற்பமாக இளமை, அழகு, ஆயுள், ஆரோக்கியத்தை தரும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.